சக்தி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த கார்த்திகை மாசம் பிறந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்லவா? இந்த கார்த்திகை மாசத்துல தீபம் வரப்போகுது. அந்த தீபத்துக்கு உண்டான சிறப்பு என்ன? அந்த தீபத்தை எப்படி நம்ம ஏற்றணும்? தீபம் ஏத்துறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும்? மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு செயல்முறையா சொல்றாங்க. ஆனா அந்த தீபம் ஏத்துறது மட்டும் தீபதானம்னு சொல்றாங்க. நமக்கு வரக்கூடிய தீவினைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய விஷயமா இந்த தீபதானம் இருக்கு. இப்போ தீபதானம்னா என்ன? தீபதானம்னா ஏதாச்சும் தானமா கொடுக்கறதா? யாராச்சும் தீபம் ஏத்திட்டு அதை கொண்டு போய் கையில கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. தானம் அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து பண்றது. தானம் வேற, தர்மம் வேற. தர்மம் பண்றதுன்னா எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம நமக்கு ஒருத்தருக்கு செய்யக்கூடிய செயல் தர்மமாகவும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நல்ல பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பண்றத தானமாகவும் பார்க்குறாங்க. அப்போ இந்த தீப தானம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபம்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கை எடுத்து நம்ம வச்சு அதில் ஏற்றக்கூடிய அந்த ஒளி, நம்ம ஒளியை தானமாக கொடுத்துருக்கோம் இறைவனுக்கு. அதனால நமக்கு வரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த தீபதான மகிமை சொல்லுது. அப்போ இந்த கார்த்திகை மாசம் ஏன் இதை பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கார்த்திகை தீபம் வரும்போது தான் நம்ம வீடுகளில் எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 1ஆம் தேதி தொட்டு கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் வாசலில் விளக்கு ஏற்றுவோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த தீபதானங்கிற விஷயத்த டெய்லியுமே பண்ணணும். அப்போ அந்த தீபம் ஏற்றுறது வாசலுக்கு முன்னாடியும், அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலையும் நிச்சயமாக ஏற்றணும். பூஜை அறையில் காலை வேளைகள்லையும், மாலை வேளையில் வாசல்லையும் பூஜை அறையிலையும் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். என்னால் முடியல, அதாவது பெண்கள் யாராச்சும் முடியல, இந்த மாசத்துல வரக்கூடிய முழு நாட்களும் என்னால் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக கூட இருக்கக்கூடிய குழந்தைகளையோ இல்லை கணவன்மார்களையோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களையோ வச்சு ஏற்றலாம், அந்த தீட்டு நாட்கள் மட்டும். மற்றபடி எந்த நாளுமே கவலை இல்லாமல் நம்ம தாராளமாக தீபம் ஏற்றலாம். ஏன்னா நம்ம தீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லைட் போடாமல் இருக்கிறது இல்லையல்லவா? அன்னைக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இந்த விளக்கு மட்டும்தானே. அப்போது அந்த விளக்கு நம்ம தாராளமாக ஏற்றிக்கலாம் தினமுமே. எப்படி தீபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தீபம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறம் தீபம் ஏற்றணும். காமாட்சி விளக்கு இருக்கு, குத்து விளக்கு இருக்கு, அகல் விளக்கு இருக்கு, அதுலேயே பஞ்சமுக விளக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய டிசைனர் விளக்கு, இந்த டெரகோட்டா விளக்கு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பித்தளை விளக்குகள்லேயே நிறைய அழகழகான டிசைன்ஸ்லாம் இந்த விளக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி. இப்போ குத்து விளக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, விளக்கினுடைய அடிப்பகுதி மகா சரஸ்வதியாகவும், குத்து விளக்கினுடைய தண்டு பகுதி மகாலட்சுமியாகவும், மேல் பகுதி அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா துர்க்கையா இருக்கக்கூடிய பார்வதியாகவும் சொல்றாங்க. அப்போ இந்த மொத்த விளக்குமே பார்த்தீங்கன்னா துர்கா, லக்ஷ்மி, வாணி சுரூபமா தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த விளக்குகளை எப்பவுமே நம்ம வெறும் தரையில வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பிளேட்ல நிறைய பேர் வீட்டில் வைக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. ஏன்னா எவர் சில்வருங்கிறது இரும்பு. அந்த இரும்பு யமனுக்கு பிரீதியான பொருள். அப்படி ஒரு மங்களகரமான விஷயத்த நம்ம கொண்டு இரும்புல வைக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு தீபம் ஏற்றினா இந்த பலன் கிடைக்குமோ, இந்த தீபத்தின் தானத்தினால வரக்கூடிய மகிமையை விட அந்த பாவம் அதிகமாக நமக்கு வரும். இன்னைக்கு வரைக்கும் இப்படி பண்ணிட்டேனே சாமி, இதை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை சரி பண்ணிக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தீபத்தை ஏற்றுவாங்க, ஒரு தீக்குச்சியில் ஏற்றிட்டு அதை அப்படியே அங்கேயே கீழே போட்டு போயிடுவாங்க. இப்படி பண்ணுற வழக்கமும் இருக்குது. அந்த மாதிரி எப்பவுமே பண்ணக்கூடாது. என்னைக்கு நம்ம ஒரு குத்து விளக்கா இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி, அது ஏற்றினோம்னா ஒரு சின்ன கையில் ஒரு விளக்கு வச்சுக்கணும். அந்த கையில் இருக்கக்கூடிய விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தீபத்தை ஏற்றணும். இப்படி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது தான் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமாட்சி தேவியினுடைய படம் இருக்கிறது தான் காமாட்சி விளக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு மகாலட்சுமி போட்டது, கஜலட்சுமி போட்டது, சிவன் போட்டது, பெருமாள் போட்டது, இந்த மாதிரி விளக்குகளை எல்லாம் வாங்கி காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனா சரியான விதத்துல காமாட்சி விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்குக்கு மேல ஒரு திருவாச்சி இருக்கும். அந்த திருவாச்சிக்கு நடுவில் அந்த காமாட்சி தேவி இருக்கிற மாதிரி
வச்சிருப்பாங்க. அந்த காமாட்சி தேவியினுடைய உருவம் அந்த விளக்குக்கு மத்தியில் இருக்கும். இதுதான் காமாட்சி விளக்கு. ஏன் இதை தனியா சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கல்யாணமாகி ஒரு புகுந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தாலும் சரி, அப்போ நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்காத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த விளக்கை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தணும். என்னைக்கு நம்ம தீபம் போட்டாலும் சரி, அந்த தீபத்துல பொட்டு வைக்காம தீபம் ஏற்றக்கூடாது. அந்த தீபத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குற விதமா ஒரு பூவாவது அந்த தீபத்துக்கு பக்கத்துல வைக்கணும். அந்த தீபத்தினுடைய பாதத்துல அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா முதல்லயே சொன்ன மாதிரி துர்கா லட்சுமி வாணி சுரூபம் அல்லவா. ஒரு தேவி 2 தேவி இல்லை, 3 முப்பெரும் தேவியர்கள் அந்த விளக்குல இருக்கிறதுனால இந்த முறையை நம்ம தவறாம பின்தொடர்ந்து வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு ஏற்றும் போதும் சரி, நிறைய கோவில்களில் கொண்டு போய் 54 தீபம், 27 தீபம், 21 தீபம், 16 தீபம்னு நிறைய எண்ணிக்கைகளில் விதவிதமாக அவங்களுக்கு உண்டான பரிகாரம்னோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொண்டு போய் ஒரு பிரார்த்தனைக்காக தீபம் ஏற்றுவோம். அப்படி தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா, பிரகார சன்னதிகளில் பூரா கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். இது ரொம்ப தவறான விஷயம். தீபம் ஏற்றுறது என்றைக்கும் தவறான விஷயம் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலை அசுத்தம் பண்ணுறதோ, நீங்க கொண்டு போய் வைக்கிற விளக்கு அந்த எண்ணெயெல்லாம் கொட்டி அந்த கோவில் அசுத்தமாகிறதோ, இல்லை அதனால யாராச்சும் ஒரு வழுக்கி விழுந்து ஏதாச்சும் ஒரு துன்பம் வருதுனாலோ, அதுவும் ஒரு பாவ செயலாக தான் அங்கே மாறும். அப்போ தீபமே ஏற்றக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபத்துக்குன்னு அங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம தீபத்தை வைக்கலாம். எப்போ நம்ம தீபம் ஏற்ற போனாலும் ஒரு தட்டு நம்ம கூடவே எடுத்துட்டு போயிடணும். அந்த தட்டில் அந்த தீபத்தை வச்சு நம்ம வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு ஒரு ஆரத்தியை காட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த விளக்கேற்றுற இடத்துல நம்ம கொண்டு போய் அந்த விளக்குகளை வச்சுட்டு வந்துடலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப சரியான விதத்துலையும் நம்ம கொண்டு போனோம்னா தான் இந்த தீபதானமாகட்டும் இல்லை எந்த வழிபாடாகட்டும் அது முறையான விதத்துல நிறைவேறும். அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை மாதம் தீபம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய டிசம்பர் 13ஆம் தேதி நமக்கு இறைவனோட அருளால வந்திருக்கு. இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக நம்ம தீபம் ஏற்றலாம். வீடுகளில் தீபம் ஏற்றலாம். நிறைய பேர் கிரிவலம் சுத்த போவோம். கிரிவலம் சுத்த போகிறவங்க வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தீபம் ஏற்ற சொல்லலாம். இல்லைன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றி கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். திருப்பி கிரிவலம் முடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லை என்னால் கிரிவலத்துக்கு போக முடியல, அங்கே போய் தீபத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு அகண்ட தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்துக்கு ஒரு நல்லெண்ணெய்யோ இல்லை சுத்தமான நெய்யோ கொடுக்கலாம். இப்போ இதுலேயும் நிறைய சந்தேகம் இருக்கும். இந்த பஞ்சதீப எண்ணெய்ன்னு சொல்கிறாங்களே, அதை பயன்படுத்தலாமா, இல்லை தீப எண்ணெய் அதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தீப எண்ணெயோ இல்லை நல்ல பிராண்டடான ஐட்டமாக இருக்குது, நிறைய டிசைனாக பாட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பஞ்சதீப எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துறத தவிர்த்துருவோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நமக்கு உண்டான கிரக தோஷங்களாகட்டும், நமக்கு வரக்கூடிய தடைகளாகட்டும் உடைக்கிறது இந்த நல்லெண்ணெயில் போடக்கூடிய தீபம். அதே மாதிரி நமக்கு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் தீபம் போடலாம். இன்னுமே நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்களுக்காக இழுப்பெண்ணெயில் நிறைய பேர் தீபம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த செய்வனை பில்லி சூன்யத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பெண்ணெயிலையும் கூட சில தெய்வங்களுக்கு அம்பாளுக்கெல்லாம் கொண்டு போய் தீபம் ஏற்றிட்டு வருவாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, நெய்யில தீபம் ஏற்றுறது அவ்வளோ ஐஸ்வர்யமான விஷயம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 16 செல்வங்களும் இந்த நெய்யினால தீபம் ஏற்றுறதுனால கிடைக்கும். அப்போது நம்ம எதை பண்ணினாலும் சிறந்த முறையில் பண்ணி நமக்கு உண்டான பலனை வாங்கிக்குவோம். இந்த தீபத்தையும் சரியான விதத்தில் ஏற்றுவோம். இந்த கார்த்திகை தீபம் ஆகட்டும் இல்லை மற்ற நாட்களில் தீபம் ஏற்றுறதாகட்டும் நமக்கு நல்ல விதமான பலனை கொடுக்கட்டும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நமஸ்காரம். இது போன்ற பரவசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சக்தி ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.